அஸ்ஸலாமு அலைக்கும். பருப்பு உருண்டை குழம்பு எண்ணெயில் பொரிக்காமல் ஆவியில் வேக வைக்காமல் டைரெக்டாக குழம்புல சேர்த்து உடையாமல் செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு ஊற வைக்கணும். 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுக்கிறோம் அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுக்கணும். இது நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கலாம். இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கறிவடகம் போட்டு தாளிச்சிக்கிறேன். இல்லை அப்படின்னா ஜீரக வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி போதும், ரொம்ப தக்காளியும் சேர்க்க தேவையில்லை. நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி வச்சுக்கிறேன். அது கூட 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு குழஞ்சி வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு சேர்த்து சின்ன பெருங்காய துண்டு சேர்த்துக்கிறேன். அடுத்து காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்புக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதை சேர்த்துட்டு ரொம்ப வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அது கொதிக்கும் போதே நல்லா பச்சை வாசம் போயிடும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த புளியை நல்லா கரைச்சிட்டு அதை சேர்த்துக்கிறேன். நான் அரிசி கழுவுன தண்ணியில் அந்த கழனியில் புளியை கரைச்சிக்கிறேன். பேலன்ஸுக்கு இன்னும் நமக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணிக்கு நான் கழனியை சேர்த்துக்கிறேன். குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவு தேங்காயை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம பருப்பு உருண்டைக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக உப்பு, இது எல்லாமே சேர்த்து கொரகொரப்பாக நம்ம மசால் வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நான் 2 பேட்சாக சேர்த்து அரைச்சி எடுத்திருக்கேன். இது கூட பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், மல்லி இலை, கருவேப்பிலை. உங்கள்கிட்ட முருங்கைக்கீரை கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இன்னும் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காய் சேர்த்து செய்யும்போது உருண்டை சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது எல்லாமே ஒரே அளவாக சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி வச்சுக்கலாம். இப்போ குழம்பு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம டைரெக்டாக சேர்த்தலாம். குழம்பு நம்ம கூட்டி சேர்க்கும்போது கொஞ்சம் தண்ணியாகவே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம உருண்டைகள் டைரெக்டாக சேர்க்கறதுனால அதுவே கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். உருண்டை எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக சேர்க்காமல் பாதியை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா மிதந்து மேலே வரும். கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், குழம்புல ஒரு உருண்டை கூட உடையவே இல்லை, நல்லா கரெக்டாக இருக்குது. இப்போ பேலன்ஸ் இருக்க உருண்டையை நான் சேர்த்துறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அப்படியே சிம்மில் ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. அப்படியே நல்லா உருண்டை நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோதான், சூப்பராக பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா உள்ளே நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. உருண்டை ஒன்று கூட உடையவே இல்லை. இதை நீங்கள் அவிக்கவும் தேவையில்லை, பொரிக்கவும் தேவையில்லை. டேரெக்டாக நம்ம குழம்புல அப்படியே சேர்க்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இலை தூவி குழம்பு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பராக சூடான சோறோட ஒரு அப்பளம் பொரித்து சாப்பிட்டு பாருங்கள். பருப்பு உருண்டை குழம்பு அப்படி இருக்கும்.